ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பர்பன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன். அது உங்களுக்கு மத்திய சென்னை ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருத்தணி, அதாவது திருப்பதி ட்ரெயினில் ஏறி தாங்க திருத்தணியில் இறங்க போகிறேன். மேமு எக்ஸ்பிரஸ் 06727. இப்போ வாங்க இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி திருத்தணி ரீச் ஆகலான்றதை பார்க்கலாம். திருப்பதிக்கு இன்னொரு நாள் போகலாங்க. இப்போ நான் இந்த சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. இப்போ நம்ம போக போகிற ட்ரெயினோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா 06727 திருப்பதி மேமு எக்ஸ்பிரஸ் தாங்க. மும்பை மாதிரி ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டேன். ட்ரெயினும் கரெக்டாக 9:50க்கு உள்ளே என்ட்ராகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த திருப்பதி ட்ரெயின். இப்போ வாங்க இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம போக போகிறது திருத்தணிக்கு. ஓகே வியூவர்ஸ், ட்ரெயின் இப்போது 9:50க்கு இங்கே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ட்ரெயின் இந்த 9:50க்கு இங்கேருந்து எடுத்தாங்கன்னா 11:30க்கு திருத்தணி ரீச் ஆகுங்க. இப்போ இன்பிட்வீனில் வர்ற ஒவ்வொரு ஸ்டேஷனாக என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வர்றது தான் பார்த்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன். நான் டிராவல் பண்ண இந்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல மழையாகவே இருந்ததுங்க. அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வண்டி எண் 12296 தானாப்பூர் பெரம்பூருக்கு அடுத்ததா இந்த ட்ரெயின் நின்னது பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிற்க போகிறது தாங்க அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்.
இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:50க்கு திருப்பதி மெமோ எக்ஸ்பிரஸுங்க. இந்த திருத்தணி ட்ரெயினை நீங்கள் மிஸ் பண்ணாலும் 10 மணிக்கு உங்களுக்கு லோக்கல் யூனிட் ட்ரெயின் அவைலபிளாக தாங்க இருக்கு. ட்ரெயின் இப்போ கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுங்க. டுவர்ட்ஸ் சென்னை சப்பர்பன் சென்ட்ரல் டு திருப்பதி பார்த்தீங்கன்னா ஆவடி நிற்காது. ஆனால் அதே நேரத்தில் திருப்பதியிலேருந்து திரும்ப சென்னைக்கு வரும்பொழுது இந்த ட்ரெயின் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குங்க. இப்போ அடுத்ததா ட்ரெயின் நிற்கிறது தான் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா மேமு எக்ஸ்பிரஸுங்க. ஸ்பீடு சூப்பராகவே இருக்குது. இதுவே நீங்கள் நார்மல் எலக்ட்ரிக் யூனிட் ட்ரெயினில் வர்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சென்ட்ரல்லேருந்து திருத்தணி ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2.25 மணி நேரமாக தேவைப்படுங்க. ஆனால் இந்த மேமு எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 ஹவரில் திருத்தணி ரீச் பண்ணிடலாங்க. இப்போது அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் நான் தரேன். இப்போது அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட் ட்ரெயின் அவைலபிளாக தாங்க இருக்கும். ஆவடி போகிறதுக்காகட்டும், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடம்பத்தூர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூனிட் ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன். திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clockங்க. திருவாலங்காடுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். அரக்கோணம்
காப்பி 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 காப்பி. ஓகே வியூவர்ஸ், அரக்கோணம் முடிஞ்ச உடனே அடுத்ததாக வர்றதே பார்த்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தணியோட ட்ரெயின் நேம் போர்டு நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேங்க. நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வரும்பொழுது என்ன ட்ரெயின் அவைலபிளாக இருக்குன்றத பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட வில்லிவாக்கம் வரைக்கும் உங்களுக்கு யூனிட் ட்ராக்ல தாங்க வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ராக்குக்கு மாறிடும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது, ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது. இதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு 3 ஸ்டாப்பிங் தாங்க இருக்குது. 4வது ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வாங்க, நான் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துருச்சு. இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க. ஓகே வியூவர்ஸ், 9:50க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ பார்த்தீங்கன்னா 11:30. நான் இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்டிலேருந்து விறுவிறுன்னு கிளம்பி சுறுசுறுப்பாக துருன்னு ட்ரெயினை பிடிச்சோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க, அலுப்பே தெரியல. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 ஸ்டாப்பிங் முடிஞ்சால் திருப்பதியே போயிடும். நம்ம திருப்பதி போகும்போது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ண ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க.